வணக்கம் viewers, welcome back to my new video. So இந்த வீடியோல உங்களுக்கு காட்டப்போது வந்து நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, நம்ம வின்டர்ண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இதில் உங்களுக்கு காட்டப்போது 5 minute strategy, intraday strategy, நிஃப்டி சார்ட் தான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. அப்போ இங்கே பார்த்துருந்தேன் இது வந்து ரியல் டைம் மார்க்கெட் வேல்யூ 24,860. உங்களுக்கு இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு க்ரீன் அப் ஆரோ இருக்குது, அது வந்து பை சிக்னல், அண்ட் ரெட் டவுன் ஆரோ வந்து செல் சிக்னல். இப்போ சாஃப்ட்வேர் நமக்கு சிக்னல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காட்டித்தரும். அப்போ நம்மளுக்கு சிக்னல் வந்து கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். ஒரு 80-90% கன்ஃபார்ம் இதுக்குள்ளே ஆக்யூரசி கிடைச்சிடும். உங்களுக்கு இது லைவ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். இங்கே பார்த்துட்டு நமக்கு ஆல்ரெடி சாஃப்ட்வேர் பைசிக்கிள் தந்துருக்கு. இந்த சிக்னல் கிடைக்காத டைமில் இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்துடும். அந்த அலர்ட் மெசேஜுக்குள்ளே எழுதி காட்டிடுறேன் எந்த ரேட்டில் அந்த என்ட்ரி பாயிண்ட் இதுக்குள்ளே கிடச்சிடும். சேம் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துருந்தேன், இங்கே கூட டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்போ சாஃப்ட்வேர் இங்கே சொல்லி தந்திருக்கு பை அட் 24,686. தட் மீன் பை மீன்ஸ் கால் ஆப்ஷன் பை பண்ண இண்டிகேஷன் இங்கே தந்திருக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு ரேட்டு இங்கே கொடுத்துருக்கு 24,686. அதுதான் நிஃப்டியோட பை ரேட்டு. அப்போ அந்த ரேட்டு நம்மள ப்ரீமியம் செலக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு இந்த மணி எடுக்கலாம், அட் த மணி எடுக்கலாம், அவுட் ஆஃப் த மணி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஓடிஎம்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆட் பண்ணி காட்டுத்தரேன். அப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் இந்த இதுக்குள்ளே ஆட் பண்ணோம் அந்த ஸ்ட்ரைக்குள்ளே கன்ஃபார்ம் ஒரு பை இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ண முடியும். சிம்பிளாக நமக்கு இந்த நிஃப்டியில் பை வருது அந்த டைமில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும் அந்த ஆப்ஷன் சார்ட் பாருங்க. அந்த ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே கன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுக்குள்ளே செக் பண்ணோம். அந்த ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே பை சிக்னல் கன்ஃபர்மேஷன் இருந்திருந்தால் டைரெக்டாக நமக்கு என்ட்ரி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பை இங்கே கிடச்சிருக்கு 24,686. அப்போ நமக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலே 24,800 or 900 இது வேணால் நமக்கு செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கு 24,800. இது ஒரு அவுட் ஆஃப் த மணி தான். இப்போ நமக்கு இந்த சார்ட் ஓப்பன் பண்ண டைமில் அங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு பை செல் கிடக்கணும். இப்போ நமக்கு ஆல்ரெடி பை கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே சார்ட் இந்த ப்ரீமியம் சார்ட்டுக்குள்ளே உங்களை எல்லாம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ நிஃப்டியில் பை வந்திருந்தால் அந்த சேம் டைமில் ஆப்ஷன் சார்ட் பார்க்கணும். ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே ஒரு பை கன்ஃபர்மேஷன் இருந்தால் டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். இங்கே பார்த்துட்டு இங்கே நமக்கு ஆல்ரெடி பை கிடச்சிருக்கு. அண்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். உள்ளே 2 கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆரோ கிடைச்சதுக்கு அப்புறம் கீழே பாருங்க, கீழே இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பை ஜோன்னு காட்டணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்கு, அந்த பார் இந்த மாதிரி கிரீன் கலர் காட்டணும். 2 கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆயிருந்தாலே தைரியமாக உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பாயிண்ட் இங்கே காட்டி தந்திருக்கு. இப்போ நமக்கு இங்கே பை 63ல கிடைச்சிருக்கு. எக்ஸிட் லெவலில் கீழே தந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே கீழே அந்த பாக்ஸில் அந்த சார்ட்டுக்குள்ளே அந்த கீழே அந்த பாருக்குள்ளே எழுதி வச்சுருக்கு. அதில் எக்ஸிட் பண்ணலாம். இப்போ நமக்கு இப்போ பார்த்துருந்தாலே 63ல என்ட்ரி வந்துடுச்சு. அது ஆல்ரெடி டார்கெட் எல்லாமே இங்கே பாருங்க, இங்கே ஸ்டாட்டஸ் பார்த்துருந்தா எல்லாம் டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் டவுன் இருக்கு. இந்த ரெட் ஸ்டார்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த ரெட் ஸ்டார் தான் ரெசிஸ்டன்ட் லெவல். இதில் பிரேக் பண்ணியிருந்தால் மார்க்கெட் எகெயின் ஏறி போயிடும். இப்போ இது ஒரு 80-90% இப்போ சிக்னல் கன்ஃபார்ம் ஆயிருந்தால் பக்கா இதில் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும். உங்களுக்கு இது லைவ் டெஸ்ட் பண்ண பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட், லைவ் டெமோ பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் நான் கான்டாக்ட் பண்ணுவோம்.